ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தட்டை ஃபுல்லாக நிறச்சி தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த சாப்பாடு நம்ம எதுக்கு செஞ்சோம், ஏன் செஞ்சோம் அப்படின்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன், ஓகேவா? இது நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னா 3 விதமான கூட்டு, அதுக்கப்புறமா ஆம்லேட்டு, அப்புறம் சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ என்னெல்லாம் அது வரிசையாக பார்ப்போமா? பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் புடலங்காவும் கடலைப்பருப்பும் வேக வச்சு தாளித்த கூட்டு, அது வந்து புடலங்காய் கூட்டு. அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு, கோஸு கேரட்டு அதை தாளித்து நம்ம செய்வோம்ல அந்த கூட்டு. அதுக்கப்புறமா மோர் வத்தல், அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த 3 விதமான கூட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி செய்யணும் அப்படின்னு நான் போடுறேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சிலர் வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்களே, அது மாதிரி நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் சாதம், நெய் கிச்சடி அரிசியில் செஞ்ச சாதம், அது ஒரு கரண்டி. அதுக்கப்புறம் சாம்பார், முள்ளங்கி, பூசணிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு எல்லாம் போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் சாம்பார் வெறும் சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலருக்கு ரசம் பிடிக்கும், அதனால் சாம்பார், ரசம். அதுக்கப்புறமா தயிர் வந்து நான் வீட்டில் செய்யலை, கடையில் வாங்கின தயிர் தான் தயிர். அதுக்கப்புறம் பப்பாளியோட வச்ச ஐஸ்கிரீம். ஏன்னா இவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு இனிப்பாக ஒன்று சாப்பிட்டா. பாயாசமும் வச்சுருக்கோம், இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது வந்து வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம்லாம் யார் பிடிக்காதுன்னு சொல்லுவாள். அதனால் நான் பப்பாளி பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? இப்போ நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம், தட்டில் சோறு, சாம்பார், பாயாசம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா தயிர் வச்சுருக்கோம், 3 விதமான கூட்டு வச்சுருக்கோம், ஆம்லேட் வச்சுருக்கோம், மோர் வத்தல் வச்சுருக்கோம். இப்போ பப்பாளி ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா பப்பாளி ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகிட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா அப்பளம், பாயாசம் சாப்பிட்றதுக்கான அப்பளம், அதுக்கப்புறம் கூழ் வத்தல், அதுக்கப்புறமா காலையில் வாங்கின 2 வடை இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படி தானே அப்படி சொல்லி அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, பெரிய வியாழன், அதாவது நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பெரிய வியாழன், எங்கள் ஊரில் அசனம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதனால எங்கள் வீட்டு அசனத்துக்கு இந்த சாப்பாடெலாம் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ஈஸ்டர் நம்ம எல்லாத்துக்கும் நல்ல விதமான நல்ல செயல்களையும் கொண்டு வந்து தரணும்னு கேட்டுட்டு இன்றைக்கி அசனத்தை முடிக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.